மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். முன்னாள் அமைச்சர் ஜனக பண்டார தென்னக்கோனுக்கு எதிரான 27 வருடங்களுக்கு முன்னால் இடம்பெற்றதாக கூறப்படும் கொலை வழக்கை மீண்டும் விசாரணைக்கு உட்படுத்தணும் அப்படின்ற ஒரு அதிரடியான தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் வழங்கியதோட மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பையும் ரத்து செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. யார் இந்த ஜனக பண்டார தென்னக்கோன்? இந்த கொலை வழக்கு எதை சுற்றி நடந்த விஷயங்கள்? முதல்ல ஜனக பண்டார தென்னக்கோன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுஜன பெரமுன கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி மாத்தள மாவட்டத்துல தேர்தலில் களங்கண்டவர். சந்திரிகா அம்மையார் தொடங்கி மஹிந்த ராஜபக்ஷ வரைக்கும் எல்லா ஆட்சி காலகட்டத்திலையும் மிக முக்கியமான அமைச்சு பதவிகளை வகித்தவர். இவங்களோட கூட்டணி சேர்ந்தவர் அப்படின்னா அவரை பற்றி மேலதிகமாக சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு இந்த கூட்டணியே போதுமானது. 1999 டிசம்பர் மாதம் 21 சந்திரிகா அம்மையார் களங்கண்ட அந்த ஜனாதிபதி தேர்தலில் மாத்தள தம்புள்ள பிரதேசத்தில் சம்பத் சம்பந்த திலக்குமார அப்படின்னு சொல்லி 19 வயது இளைஞன் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம். அத்தோடு சமிந்த சம்பத் என்ற மற்றும் ஒரு நபர் படுகாயமடைந்த சம்பவத்தில் தொடர்பு பட்டவங்க தான் ஜனக பண்டார தென்னக்கோன் அவங்களும் அவருடைய அடியால் அல்லது அல்லக்கை நொல்லக்கை என்று சொல்லப்படுகின்ற தட்டரூபே என்று சொல்லப்படுகிறவர் மீதுதான், இந்த இருவர் மீதுதான் அன்றைய காலகட்டங்களில் இந்த குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. 2015 மாத்தள மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்து இருவருக்கும் எதிரான வழக்கை நடத்த ஆரம்பிச்சாங்க. இந்த ஒரு விஷயம் குறித்து விழிப்படைந்த ஜனக பண்டார தென்னக்கோன் என்ன பண்ணினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2020 மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு ஒரு ரிட் மனுவை தாக்கல் செய்தார். காரணம் என்னடா, இதுலேருந்து எப்படியாவது விடுதலை ஆகிடணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இந்த ரிட் மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட மேன்முறையீட்டு நீதிமன்றத்துடைய நீதிபதிகள் என்ன தீர்ப்பை கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வழக்கில் இருக்கின்ற சாட்சிகள் ஒன்றுக்கொண்டு முரணாக இருப்பதனால இந்த வழக்கை கொண்டு நடத்த வேண்டாம் என்றும், சட்டம் அதிபர் திணைக்களத்தினால குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டதை உடனடியாக மீளப்பெற வேண்டும் என்றும், இந்த வழக்கை கைவிடணும் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை ரத்து செய்வதற்கான தீர்ப்பை அன்றைய காலகட்டத்தில் 2020 தீர்ப்பாக வழங்கியிருந்தாங்க. 2021 மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை எதிர்த்து சட்டம் அதிபர் திணைக்களம் உடனடியாக உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கலை செய்திருந்தாங்க. உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதி அரசர்கள் கொண்ட குழாம் 2026 மார்ச் மாதம் 30 வரைக்கும் இதை விசாரணைக்கு உட்படுத்தி மார்ச் 31 இதற்கான தீர்ப்பை அதிரடியாக வழங்கியிருந்தாங்க. அந்த தீர்ப்பில் என்ன சொல்லப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேன்முறையீட்டு நீதிமன்றம் சட்ட வரம்புகளுக்கு அப்பாற் சென்றுதான் இந்த தீர்ப்பை வழங்கியதாகவும், அந்த சட்ட வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேன்முறையீட்டு நீதிமன்றம் சாட்சிகள் முரண்பாடாக இருக்குது என்ற காரணத்தை சொல்லித்தான் இந்த வழக்குக்கான தடை உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாங்க. சாட்சிகள் முரண்பாடானவை என்ற ஒரு விஷயத்தை ஆராயவும் அது பற்றி விசாரணை நடத்தவும் இந்த மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அது மேல் நீதிமன்றத்தை சார்ந்த ஒரு விஷயம். எனவே தமது அதிகாரத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்தில் தீர்ப்பு சொன்னது பிழை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் உச்ச நீதிமன்றம் சாட்சிகளை பரிசீலனை செய்ததுல மிக முக்கியமான ஒரு சாட்சி என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறித்த தினத்தன்று வாகன பேரணியில ஒரு வெள்ள வாகனத்தில் வந்த ஜனக பண்டார தென்னக்கோன் வாகனத்திலிருந்து இறங்கி இவங்களை சுடுங்க அப்படின்ற ஒரு உத்தரவை பிறப்பிச்சார் அப்படின்னு ஒரு சாட்சி கச்சிதமாக இப்போது சொன்னதன் காரணமாக இந்த வழக்கை மீண்டும் நடத்துங்க அப்படின்ற ஒரு தீர்ப்பை உச்ச நீதிமன்றத்துடைய நீதி அரசர்கள் குழாம் வழங்கியிருக்கிறாங்க. ஜனக பண்டார தென்னக்கோன் சார்பாக ஆஜரான சட்டத்தரனர் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போது தமது கட்சிக்காரருக்கு 72 வயது அடைஞ்சதுனால எழுந்து நடக்க முடியாது, சரியான ஆரோக்கியம் இல்லாதனால இந்த வழக்கு குறித்து பல்வேறு காரணங்களை சொல்லி இருந்தாங்க. என்னதான் இருந்தாலும் ஆரோக்கியமாக இருக்கும்போது வேண்டியதை செஞ்சிடுறது, முடியாத வயசாகும் பொழுது வழக்கு வேணாம் வந்தி வேணாம்னு சொல்றது, இப்படியெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சதுதா எதுக்கு அட்டகாசம் பண்றீங்க, அடாவடித்தனம் பண்றீங்க, எதற்காக அந்த 19 வயது இளைஞனை படுகொலை செஞ்சீங்க, இப்படியான விஷயங்களை நீங்க யோசிச்சிலையா பார்த்திருக்கணும் அப்படின்னு தான் சொல்ல நினைக்குது. 2015 தான் மாத்தள மேல் நீதிமன்றத்தில் சட்டம் அதிபர் திணைக்களம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சாங்க. அதுக்கிடையில என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்ற விஷயமும் இப்போது பேசுபொருளாக மாறி இருக்கு. அந்த ஒரு விஷயம் குறித்து தேடி பார்த்ததுல சிஐடியினர் விசாரணையை ஆரம்பிக்கிற அந்த சூழல்ல குற்றம் நடந்த அந்த பிரதேசத்து போலீசாரும் அந்த விசாரணையை மேற்கொள்றாங்க. 2006 சிஐடியினருக்கு சட்டம் அதிபர் திணைக்களம் ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜனக பண்டார தென்னக்கோன் மற்றும் அவருடைய சகா தட்ட ரூபேக்கு எதிராக மாத்தள நீதவான் நீதிமன்றத்தில் சுருக்கமற்ற வழக்கு தாக்கல் செய்து வழக்கு நடத்துங்க அப்படின்னு ஒரு ஆலோசனையை வழங்குறாங்க. ஆனா அது குறித்து சிஐடி எந்த நடவடிக்கையும் எடுக்காம இருக்கிற அந்த சூழல்ல 2008 சட்டம் அதிபர் திணைக்களம் மாத்தள பிரதான போலீஸ் அதிகாரிக்கு
ஒரு கடிதத்தை அனுப்பி வைக்கிறாங்க. அந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜனக பண்டார தென்னக்கோனை தவிர்த்து தட்டரூபைக்கு மட்டும் வழக்கு தாக்கல் செய்து வழக்கை நடத்தும்படி ஒரு ஆலோசனை வழங்கியிருக்கிறாங்க. இரண்டும் ஒன்றுக்கொண்டு முரணாக இருக்கிற இந்த சூழலில் உடனடியாக குறித்த போலீஸ் அதிகாரிகள் 2011ஆம் ஆண்டு இந்த கொலை குற்றம் சம்பந்தமாக அனைத்து விசாரணைகளையும் நிறைவுக்கு கொண்டு 2013ஆம் ஆண்டு தட்டரூபைக்கு எதிராக மட்டும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து வழக்கை நடத்த ஆரம்பிக்காங்க. 2015ஆம் ஆண்டாகும் பொழுது 2006ஆம் ஆண்டு சட்டமா அதிபர் திணைக்களம் சிஐடியினருக்கு வழங்கிய அந்த கடிதத்தினுடைய நிலப்பாடு என்ன, 2 பேருக்கும் தானே வழக்கு தாக்கல் செய்ய சொல்லி ஆலோசனை வழங்கியது குறித்தது சம்பந்தமாக சட்டமா அதிபர் திணைக்களம் மீண்டும் கேள்வி எழுப்ப ஆரம்பித்தது. உடனடியாக சிஐடியினர் என்ன பண்ணினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 பேருக்கும் எதிரான குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்காக ஜனக பண்டாரையை கைது செய்து விளக்கமறியலில் வைத்து பிணையில விடுதலை செஞ்சாங்க. இருவருக்குமான விசாரணைகளை முடிவுக்கு கொண்டு சட்டமா அதிபர் திணைக்களம் குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்து மாத்தளை மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செஞ்சாங்க. இந்த வழக்கு தாக்கல் செஞ்சதுக்கு பிற்பாடு உடனடியாக ஜனக பண்டார தென்னக்கோன் என்ன பண்ணினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடனடியாக 2020ஆம் ஆண்டாகும் பொழுது கோட்டாபய ராஜபக்ச அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பிற்பாடு இதை எதிர்த்து ஒரு ரிட்டன் மனுவை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார். அதை விசாரணை செய்த அந்த நீதிபதிகள் குழாம் தான் அந்த ஒரு வழக்கை இடைநிறுத்தும்படியும் சாட்சிகள் முரண்பாடாக இருப்பதனால இந்த வழக்கை கொண்டு நடத்தக்கூடாது என்ற ஒரு தடையையும் குற்றப்பத்திரிகை மீள பெறணும் அப்படின்னு ஒரு தீர்ப்பை வழங்கியிருந்தாங்க. அந்த தீர்ப்பை எதிர்த்து தான் சட்டமா அதிபர் திணைக்களம் 2021ஆம் ஆண்டு உச்ச நீதிமன்றத்தை அணுகியதன் காரணமாக இப்போது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை ரத்து செய்து இந்த வழக்கை மீண்டும் விசாரணைக்கு உட்படுத்தணும் அப்படின்ற ஒரு தீர்ப்பை இப்பொழுது உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கு. 1999 தொடக்கம் 2015ஆம் ஆண்டு வரைக்கும் யார் ஆட்சியில் இருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சந்திரிகா அம்மையார், மஹிந்த ராஜபக்ச. 2015ஆம் ஆண்டு நல்லாட்சி அப்படின்னு அந்த பொல்லாத ஆட்சியில் தான் இவரை எப்படியாவது உள்ள போட்டுடலாம், இவரோட குற்றங்களை தேடி கணிச்சு வழக்கு விசாரணை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் நடக்கின்ற இந்த சூழல்ல கோட்டாபய ராஜபக்சவங்களோட ஆட்சி காலத்தில் இப்படியான ஒரு தீர்ப்பையும் பெற்றுக்கொண்டாங்க. தனது கட்சிக்காக ஃபண்ட் பண்ணினவன், தனது கட்சிக்காக போஸ்டர் அடித்தவன், தனது கட்சிக்கு அடாவடித்தவன் செஞ்சவனா இந்தவா ரோட்டை போடு, இந்த மண்ணை வெட்டிக்க, பொருள் அள்ளிக்க அப்படின்னு சொல்லி வெகுமதிகளை கொடுக்கின்ற ஒரு கலாச்சாரம் தான் இருந்தது. அரசியல்வாதிகளுக்கான அடிப்படை குவாலிஃபிகேஷனாக என்ன இருந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெட்ட தெரியுமா, ஆளை போட தெரியுமா, கொலை செய்ய தெரியுமா, கொள்ளை அடிக்க தெரியுமா அப்படின்றது தான் ஒரு அடிப்படை குவாலிஃபிகேஷனாக, அடிப்படை தகமையாக, அரசியல்வாதிக்கான தகமையாக இருந்திருக்கு என்பது தெரிய வருது. என்னதான் இருந்தாலும் 27 வருடத்துக்கு பின்னால இந்த ஒரு கொலைக்கான விசாரணைகளும் வழக்கும் தொடங்கப்படுவதற்கான வாயில்கள் இப்போது திறக்கப்பட்டிருப்பது என்பது சட்டத்தின் ஆட்சிக்கு கிடைத்த வெகுமதி என்றுதான் சொல்ல தோன்றுகிறது. இப்படியான ஒரு சூழ்நிலை உருவானது என்பது சாமானிய மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாகத்தான் பார்க்கப்படுது. அப்பாவி இளைஞன் படுகொலை செய்யப்பட்டதுக்கு எதிரான வழக்கு விசாரணை மீண்டும் தொடங்கப்படுவது என்பது ஆரோக்கியமான விடயம். எனவே அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நீதி நியாயம் கிடைக்கட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.